Hi everyone, welcome to Nas Vlog. வணக்கம்ப்பா, லேயர் பிரியாணி செய்ய போகிறோம்ப்பா. வாங்கப்பா பார்க்கலாம். 1 கிலோ கோழிக்கறியை வாங்கி கழுவி வச்சுருக்கேங்கப்பா. அதில் 3 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு, 1,5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வீட்டு பிரியாணி பவுட்ரு, ஒரு எலுமிச்சப்பழ சாறு எடுத்து ஊற்றிக்கங்கப்பா. மல்லிச்செடி ஒரு கையளவு, புதினா ஒரு கையளவு, 4 பச்சை மிளகா பொடிசு பொடிசாக நறுக்கி அதையும் போட்டுக்கோங்கப்பா. 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி அதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்கப்பா. எடுத்து அதையும் தூவி மேலே போட்டுக்கோங்கப்பா. 300 தயிர், 1 ஸ்பூன் பட்ரு உருக்கி அதையும் ஊற்றிக்கங்கப்பா. ஊற்றி பிரட்டி வச்சுட்டு 1/2 ஸ்பூனு உப்பு போட்டுக்கோங்கப்பா. நல்லா பிரட்டி வச்சு 4 மணி நேரம் பிரிட்ஜுக்குள்ளே ஊற வச்சுங்க. கீழே தான் வைக்கணும், பீச்சருக்குள்ளே வச்சிடக்கூடாது. அடுப்பை பற்ற வச்சு சட்டியை தூக்கி வச்சு 4 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் அந்த பிரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்க கிரேவியை எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு 10 நிமிஷம் ஸ்பீடில் வச்சுருங்கப்பா அடுப்பை. அதோடு அப்புறம் 20 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுருங்கப்பா. கறி 3/4 வேக்காடு வெந்தால் போதும்ப்பா. அதை இந்த பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குன்னு ஸ்லோவில் இங்கிட்டு அடுப்பை பற்ற வைப்போம்ப்பா. உலக்கி தண்ணி வச்சு சீரகம், ஒரு பட்டை, ஒரு கிராம் ஏலக்காய் வச்சுட்டு கொஞ்சோண்டு மல்லித்தலை அதையும் போட்டுருங்கப்பா. மலன்னு அரிசி உலை கொதிக்க மேலே அரிசியை கழுவி போட்டுருங்கப்பா. அரிசியை போட்ட பிறகு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுருங்க. கிரேவியில் வேறு உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. அரைப்பா தான் வேக்காடு வந்ததும் வடித்து வச்சுருங்கப்பா. இப்போ நம்ம லேயர் செய்ய போவோம் வாங்கப்பா. ஒரு சட்டியை வச்சுக்கோங்கப்பா. சட்டியை வச்சு நெய்யை 1 ஸ்பூன் போட்டு நல்லா தடவிடுங்கப்பா. இந்த சாப்பாட்டை ஒரு நல்லா ஒத்தாப்பில் சமப்படுத்திக்கங்கப்பா. சாறை எடுத்து மேலே ஊற்றிக்கங்க. அதுக்கடுத்து பீஸ் ஒரு 3 பீஸ் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடி சாப்பாடை மேலே போட்டு சமப்படுத்திட்டு கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கங்க. மல்லிச்செடி அந்த வெங்காயம் தூவி வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் போட்டுக்கோங்கப்பா. மறுபடியும் சாறை எடுத்து ஊற்றிக்கங்க. சாறு எடுத்து பீஸ் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து சாப்பாடை ஒத்தாப்பில் போட்டு சமப்படுத்திக்கங்க. மறுபடியும் லேசாக நெய்யை ஊற்றிக்கங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ மல்லிச்செடி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுவிட்டு சாறு எடுத்து ஊற்றிட்டு இந்த பீஸ் இருக்கிறதையும் போட்டுருங்கப்பா. சாப்பாடை ஒத்தாப்பில் போட்டு சமப்படுத்திடுங்கப்பா. சமப்படுத்திட்டு சாப்பாடு மேலே நெய்யை 4 ஸ்பூன் ஊற்றிடுங்க. அதுக்கு மேலே மல்லிச்செடி, புதினா, வெங்காயம் வறுத்து வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் மேலே தூவிடுங்க. எங்கிட்ட குங்குமப்பூ கிடையாது, அதனால கலர் எசன்சி ஊற்றிருக்கோம். அதை ஊற்றி வச்சுன்னு மூடிடுங்க. அடுப்பை பற்ற வச்சு வெறும் தோசை சட்டியை தூக்கி வச்சு இந்த சட்டியை தூக்கி வச்சுருங்க. 5 நிமிஷம் ஹைலையும் 30 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுருங்க. அப்புறம் 30 நிமிஷம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பாடு லேயராக இருக்கும். சாப்பாடு உரப்பே இருக்காது. குழந்தையிலேருந்து பெரியவர் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் நாஸ் விலாக் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் என் வீடியோ போடுறதுக்கு உங்கள் ஆதரவு மிகவும் அவசியம்.